அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 13. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக செழிப்பான வாழ்க்கையை வழங்கியதாக 27வது அத்தியாயம் 44வது வசனம், 34வது அத்தியாயம் 13வது வசனம், 38வது அத்தியாயம் 31வது வசனம் ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவைகளை இப்போது பார்ப்போம். இந்த மாளிகையில் நுழைவாயாக என்று அவளிடம் கூறப்பட்டது. யார்? அதை சபா நாட்டு ராணி. அது பின்னாடி நம்ம அந்த வரலாற்றை சொல்லுவோம். கூறப்பட்ட போது அவள் கண்டபோது தண்ணீர் தடாகம் என நினைத்து தனது கீழாடையை கரண்டை காலுக்கு மேல் உயர்த்தினார். அது பளிங்குகளால் பரப்பப்பட்ட மாளிகை என்று அவர் கூறினார். என் இறைவா, நான் எனக்கே தீங்கிழைத்து விட்டேன். சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்றும் அவள் கூறினார். இது 27வது அத்தியாயம் 44வது வசனத்தில். மேலும் அவர் விரும்பிய மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகங்களை போன்று கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பாத்திரங்களையும் அவருக்காக அவை செய்தன. தாவூதின் குடும்பத்தாரே, நன்றியுடன் செயல்படுங்கள். எனது அடியார்களில் நன்றியுடையோர் குறைவாகவே உள்ளனர் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். இது 34வது அத்தியாயம் 13. மேலும் தாவூதுக்கு சுலைமானை அன்பளிப்பாக வழங்கினோம். அவர் நல்லடியார், இறைவனிடம் திரும்புபவர். மேலும் பயிற்சி பெற்ற உயர்ந்த ரக குதிரைகள் அவர் முன்னே மாலை நேரத்தில் நிறுத்தப்பட்டு முடிவில் அவை திரைக்கு பின் மறைந்தபோது எனது இறைவனை நினைக்காமல் இந்த நல்ல பொருளை விரும்பிவிட்டேன் என்று கூறினார். அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறி அவற்றின் கால்களையும் கழுத்துகளையும் அவர் தடவி கொடுத்தார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 38வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை, செல்வ செழிப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அவருடைய வீட்டு தரைகள் அப்படி பளிங்கு மாதிரி மின்னுவது போல, அந்த பெண்மணி வரும்பொழுது கீழே தண்ணி கிடக்குதோ அவங்களோட கீழாடையே உயர்த்தியிருக்கிறாங்க. அப்படி பல பலன்னு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சைத்தான்கள் ஜின்கள் செய்து கொடுத்த கொப்பரைகள், பெரிய பெரிய பாத்திரங்கள், மனிதனால் செய்ய முடியாத, நினைத்து பார்க்க முடியாத வேலைகளெல்லாம் அவைகள் செய்து கொடுத்தன. மேலும் பயிற்சி பெற்ற குதிரைகளை அதிகமாக அவர்களுக்கு வழங்கியிருக்கலாம் இல்லையா? இப்போ இதெல்லாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பேரருள். வேறு யாருக்கும் அல்லாஹ் தராத பேரருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.